ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? முதல்ல எல்லாருக்கும் மாலை வணக்கம். அவங்கவங்க வீட்ல எல்லாரும் ஆண்டவனோட அருளால் சூப்பரா இருப்பீங்க அப்படின்னு வந்து நெனைக்கிறேன். அப்படி இல்லனாலும் கவலைப்படாதீங்க. கடவுள் என்னைக்குமே கைவிட மாட்டார். என்ன மாதிரி பெண்ண வந்து கைவிடல அப்படின்னா, நீங்க நெனச்சு பார்க்கலாம். கண்டிப்பா கடவுள் இல்ல. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நமக்கு என்ன தேவை அப்படின்னா, கொஞ்சம் பொறுமை தான் தேவை. ஸோ பொறுமையா இருங்க. கண்டிப்பா இல்ல, எல்லாத்தையும் கடந்து ஒரு நாள் நமக்கும் வந்து இல்ல விடியல் வந்து பொறக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, என்னோட ஈவ்னிங் ரொட்டீன் வந்து உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஈவ்னிங்லேருந்து நான் என்னோட வ்ளாக வந்து ஸ்டார்ட் பண்றேங்க. துணிய வந்து காலம்பற துவச்சு உணர்த்தியிருந்தேன். அதெல்லாம் வந்து இப்போ எடுத்து வச்சுட்டு, நான் வந்து வெளியில வந்து போப்போறேன். உங்களையும் அஃப்கோர்ஸ் கூட்டிட்டு போப்போறேன். நீங்க இல்லாமலையா? நான் வந்து கேமரா எடுத்துட்டு போகும்போது இல்ல, நான் எப்பவுமே ஃபீல் பண்ணறது கிடையாது. நான் தனியா இருக்கேன், தனியா போறேன், தனியா வரேன்னு. கேமராவோட போகும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரியும். அதுக்கப்புறமா ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கூட என்னோட இருப்பாங்க அப்படின்னு. ஸோ அந்த ஒரு மன திருப்தியோட நான் வந்து எல்லா இடத்துக்கும் கேமரா எடுத்துட்டு போற இடத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துக்கும் இல்ல. எந்த இடத்துலலாம் கேமரா எடுத்துட்டு போறேனோ, அத வந்து நம்ம கூட வந்து ஒருத்தங்க கூட வர மாதிரி தான். இப்போலாம் ஒரு குட் நியூஸ் வந்து சொல்லணுங்க. என்ன அப்படின்னா, செம்பருத்தி வந்து சூப்பரா வந்து பூக்குறது. அண்ட் மல்லி நீங்க பார்க்கலாம் செடியில. இப்போ வந்து மல்லி சீசன் கேட்கவே வேண்டாம். அப்படியே பூத்து குலுங்குறது. ஆ, ஆனா என்னன்னா, ரொம்ப காஞ்சு போகுதுங்க. வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால இல்ல, ஆ ரொம்ப காயறது. அதனால காலம்பறையும், ஆ சாயங்கால வேளையிலயும் பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து விடுறேன். இந்த தண்ணி பாருங்களேன், எவ்வளோ கம்மியா வந்து வந்துட்டுருக்கு. நான் நெனைக்கிறேன், இதுக்காக இல்ல, வேற மாதிரியான ஒரு பைப்ப வாங்கி நான் செட் பண்ணி, இல்ல நல்லா ஃபோர்ஸா அடிக்கிற மாதிரி இல்ல, இந்த செடி இலைக்கெல்லாம் வந்து அடிக்கணும். ஏன்னா, அதுலலாம் தூசி வந்து படியும். நல்ல வெயிலு, மழை இல்ல. அதனால செடி அந்த இலையிலலாம் பார்த்தீங்கன்னா, தூசியா இருக்கு. ஸோ அந்த மாரி ஒரு நல்ல பைப் எல்லா இடத்துலயும் படுற மாதிரி நம்ம அந்த ஃப்ளோல வந்து அடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் தண்ணி, அப்ப இலையெல்லாம் வந்து நல்லா கிரீனா இருக்கும். அந்த தூசி எல்லாம் வந்து போயிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பைப் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து என் கூட ஷேர் பண்ணுங்க. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஊருக்கெல்லாம் வந்து போயிருப்பீங்க. உங்க ஃபேமிலி கிட்ட, அப்பா, அம்மா கிட்ட. சில பேர் வந்து வெக்கேஷன் வந்து கிளம்பியிருப்பீங்க. ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி. ஸோ நீங்க அ டைம் உங்களுக்கு கிடைக்கலனா கூட பரவால்ல. எப்போ டைம் கிடைக்கிறதோ, அப்போ நம்மளோட வ்ளாக வந்து கொஞ்சம் பாருங்க. சரியா? அண்ட் நான் வந்து எங்கேயும் வந்து ஊருக்கு போகல இந்த வாட்டி. ஏன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். வீட்ல வந்து கல்யாணம் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், வாய்ஸ் ஓவர் குடுக்குற இந்த நேரத்துல, என் பையனும் என் பக்கத்துல தான் உட்காந்துருக்கான். அவன் சொல்றான், வெட்கப்படுறான். "அம்மா எனக்கு கல்யாணம்னு சொல்லாதம்மா. நீ வந்து பூணல் கல்யாணம்ங்கிறத தெளிவா வந்து சொல்லுமா." அப்படின்னு வந்து அவனுக்கு ஒரே வெட்கம் வந்துருச்சு. நான் சொன்னேன், "அது கல்யாணம் தான்டா சொல்லுவாங்க." அப்படின்னா அவனுக்கு வந்து, "இல்ல, இல்ல நீ வந்து தெளிவா சொல்லணும். பூணல் கல்யாணம்னு சொல்லு. கல்யாணம்னு சொல்லாத." அப்படின்னு. சரி, அவனோட ஆசைக்கு தகுந்த மாதிரி இல்ல பூணல் கல்யாணம் அப்படின்னு வந்து இப்போ உங்க எல்லாருக்கும் சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து என்னோட ஈவினிங் ரொட்டீன் ஷேர் பண்றேன். நீங்க பார்த்தீங்க. துணிய வந்து எடுத்தேனே தவிர கொடியிலேருந்து வந்து மடிச்சுக்கலாம் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணிட்டேன். ஏன்னா, இப்போ நான் வந்து வெளியில வந்து கிளம்பிட்டுருக்கேன். அப்பாக்கு வந்து காஃபி குடுத்துட்டு, நானும் வந்து காஃபி குடிச்சுட்டு, நாங்க வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் வாங்குறதுக்காக வெளியில வந்து கிளம்புறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான விஷயத்த வந்து நான் உங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து என்கிட்ட ஒரு கமெண்ட்ல வந்து கேட்ட விஷயம். அ ஒரு 5, 6 கூட இல்லங்க. ரொம்ப பழைய வ்ளாக்ல போய் அந்த கமெண்ட்ட வந்து அடிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா அது நெகட்டிவ் கமெண்ட் கிடையாது. என்னது அப்படிங்கிறத நான் ஷேர் பண்றேன். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி வந்து நான் எங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். நான் வந்து நங்கநல்லூருக்கு வந்து வந்திருக்கேங்க. இது வந்து அர்த்தநாரீஸ்வரர் கோவில், சிவன் கோவில் இது. இதோட அம்மன் வந்து ரொம்ப அழகாக இருப்பா அம்பாள். அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு ஸ்டோர் இருக்குது. பாலசுப்ரமணியம் ஸ்டோர் அப்படின்னு. நான் முதல்ல ரத்னா ஸ்டோர் போகலாம், டி நகர் இருக்குது அப்படின்னு நினச்சேன். எங்கள் அத்தை தான் சொன்னாங்க, உன் வீட்டு பக்கத்துலேயே இருக்குல்ல, அங்கேயே வந்து வாங்கிக்கோ, உங்கள் ஏரியாவில் வாங்கிக்கோ அப்படின்னு. அதனால நான் வந்து இங்கே வந்திருக்கேன் சாய கூட்டிகிட்டு. கோவிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி பூ வாங்கிட்டு போலாம் அப்படின்னு நான் வந்து பூ வாங்கினேன். பூ வாங்கும்போது தான் என்னோட சப்ஸ்கிரைபர் வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படிங்கிற ஞாபகம் வந்து வந்தது எனக்கு. நீங்க வந்து இவ்ளோ படிச்சிருக்கீங்க, மாடர்னா இருக்கீங்க, வெளிநாடெல்லாம் போயிருக்கீங்கன்னு சொல்றீங்க. ஆனா நீங்க வந்து தலையில பூ வச்சுக்கிறது இல்ல, குங்குமம் வச்சுக்கிறது இல்ல அப்படின்னு வந்து ரொம்ப வருத்தத்தோட வந்து போட்டிருந்தாங்க. நீங்க ஒரு இன்ஃப்ளூயன்சர், நீங்க இந்த மாதிரி இருந்தா மத்த பெண்கள் வந்து எப்படி வந்து இருப்பாங்க அப்படின்னு. மேபி அவங்க சிங்கிளா கூட இருக்கலாம். அதனால கூட இந்த கேள்விய வந்து கேட்டிருக்கலாம். இது வந்து நெகட்டிவ் கமெண்ட் கிடையாது.
அ அதனாலேயே நான் இன்னைக்கு வந்து எனக்கு இந்த பூவ பார்த்த உடனே ஞாபகம் வந்தது. நான் வந்து கொஞ்சம் பக்தியா இருக்கிறதுனால சாமிக்கு வைப்பேனே தவிர, என்ன பத்திலாம் நான் அவ்வளோ யோசனை பண்ணறது கிடையாதுங்க. அண்ட் பூ வைக்கக்கூடாதுன்னு நான் வைக்காம இல்ல. எனக்கு வந்து அ அந்த சிங்காரம் பார்த்தீங்கன்னா, பூ வைக்கிறது, பொட்டு வைக்கிறது, அ இந்த மாதிரி நான் வந்து பண்ணறது கிடையாது. ஓகே. நான் வந்து லிப்ஸ்டிக் போடுறேன். உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். நான் வந்து பொட்டு வச்சுக்கிறேன். டெய்லி வந்து விபூதி வச்சுப்பேன். ஏன்னா, எங்க அம்மா வந்து வச்சுப்பாங்க. பாபாக்கு வந்து விபூதி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ, அவங்க டிவோட்டீஸ் எல்லாமே க நெத்தியில பார்த்தீங்கன்னா, விபூதி வச்சுப்பாங்க. ஸோ, இன்னைக்கு கோவில்ல வந்திருக்கேன். குங்குமமும் வச்சாச்சு. தலையில பூவும் உங்க ஆசைக்கு வந்து வச்சாச்சு. எனக்கு பிடிச்சிருந்தது அப்டின்னா, நான் தினைக்கும் கூட அந்த வேலைய வந்து செய்வேன். லைக் எனக்கு லிப்ஸ்டிக் போடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். நெயில் பாலிஷ் ரொம்ப பிடிக்கும். ஸோ, அத நான் வந்து கண்டிப்பா செய்வேன். ஆனா, என்னோட ஃபோக்கஸ் முழுக்க முழுக்க இல்ல. இந்த மாதிரி ரெவல்யூஷன் பண்ணணும். அடுத்தவங்க அடுத்தவங்கள வந்து ஜெயிக்கணும். அ அடுத்தவங்கள வந்து நான் மிதிக்கணும். அ அந்த மாதிரிலாம் இல்லங்க. என்னோட ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க என் பையன வந்து நல்லா படிக்க வைக்கணும். அவன் நெறையா மார்க் வந்து எடுக்கணும். எடுத்தா தான் பார்த்தீங்கன்னா, அதுவும் ஜெனரல் கேட்டகரில இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பெல்லாம் இருக்கும். இல்லன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ, என்னோட ஃபோக்கஸ் வந்து அதுல தான் இருக்கு. பணம் சம்பாதிக்கணும், பணம் சேர்க்கணும். ஸோ, இதுல தான் நான் ஃபோக்கஸ் பண்றேனே தவிர, மத்தபடி இல்ல. இந்த ரெவல்யூஷன் பண்ணறதுலலாம் என்னோட ஃபோக்கஸ் வந்து இல்ல. அப்படி நீங்க வந்து சிங்கிளா இருக்கீங்க, நீங்க வச்சுக்கணும்னு நெனச்சீங்க அப்படின்னா, யாருங்க உங்கள தடுக்க போறாங்க? தாராளமாக வச்சுக்கோங்க. நம்ப பணம் சம்பாதிக்கிறோம். நம்ம காசுல வந்து நம்ம தலையில பூ வச்சுக்கிறோம். பொட்டு வச்சுக்கிறோம். இத யாரும் தடுக்கிறதுக்கு இல்ல. ஆனா, நம்ம அடுத்தவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இதுவே நம்ம அடுத்தவங்கள டிபெண்ட் பண்ணா உண்மதான். அவங்க என்ன சொல்றாங்க? அதப்படி நீங்க கேட்டு நடக்க வேண்டியதா இருக்கும். வீட்ல வந்து நெறையா பேர் இருக்காங்க. நெறைய பெரியவங்க இருப்பாங்க. நீங்க அந்த பெரியவங்களோட காசுல தான் வாழறீங்க அப்படின்னா, அவங்க உங்கள தடுக்கலாம். ஆனா, நீங்க இண்டிபெண்டன்ட்டா உங்களோட சம்பாத்தியத்துல நீங்க இருக்கீங்க. உங்க குழந்தைய படிக்க வைக்கிறீங்க. உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு என்ன வச்சுட்டு போயிருக்காரோ, அதுல தான் வாழறீங்க அப்படின்னா, எவனும் இந்த நாட்ல எதுவுமே சொல்ல முடியாது. இதுதான் உண்ம. ஸோ, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பெண் குழந்தைங்கள நல்லா வந்து படிக்க வைங்க. யார் மேலயும் டிபெண்ட் ஆகுற மாதிரி வந்து வச்சுடாதீங்க. ஏன்னா, டிபெண்ட் ஆகும்போது யாருக்கு எப்படி புத்தி போகும்னு சொல்ல முடியாது. அவ்வளதான். அண்ட் அம்பாள் கோவில்ல பார்த்தீங்கன்னா, அம்பாள் சன்னதியில வந்து எனக்கு வளையல் வந்து குடுத்துருந்தாங்க. நெறையா லேடீஸ்க்கு வந்து குடுத்துட்டு இருந்தாங்க. எனக்கும் வந்து குடுத்தாங்க. இன்னைக்கு அம்பாள் வந்து தலையில பூவ வச்சு, குங்குமமும் வச்சு, வளையலும் போட்டு விட்டுட்டா அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பை த வே நான் இப்ப என்ன டின்னர் வந்து பண்ணிட்டுருக்கேன். போயிட்டு வந்து கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் அப்புறமா வந்து காட்டுறேன். இப்போ வந்து நான் அ பாம்பே சட்னி வந்து பண்றேன் என் பையனுக்காக. அதோட நான் வந்து இட்லி வந்து வாக்குறேன். கொஞ்ச நாள் முன்னாடி பாம்பே சட்னி வந்து பண்ணியிருந்தேன். நீங்களும் பார்த்தீங்க. உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். அப்போலேருந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே என் பையனுக்கு வந்து அவ்ளோ அப்சஷன் வந்து ஆயிடுச்சுங்க. எப்போ பார்த்தாலும் எத பண்ணாலும் பாம்பே சட்னி தொட்டுக்கிறதுக்கு பண்ணு. அவனுக்கு அவ்ளோ புடிச்சு போச்சு. அதனால இன்னைக்கும் நான் வந்து பாம்பே சட்னி தான் வந்து பண்றேன். அப்படியே பார்த்தீங்கன்னா, அ இட்லி வந்து அடுப்புல வந்து வச்சுட்டேன். அதே மாதிரி சட்னி வந்து பண்ணிட்டுருக்கேன். நான் வந்து அப்படியே கிச்சனையும் வந்து கிளீன் பண்ணிட்டுருக்கேங்க. ஸோ பாத்திரம் தேய்ச்சு வச்சதெல்லாம் எடுத்து வந்து வச்சுட்டுருக்கேன். இன்னைக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன்னா வெளியில வந்து போயிட்டு வந்தேன். அண்ட் ரிட்டர்ன் கிஃப்ட் வந்து வாங்கிட்டேன். ஸோ வெயிட் பண்ணி பேர் போட்டு நான் வாங்கிட்டு வந்ததுனால கொஞ்சம் வந்து லேட் ஆயிடுச்சு. முதல்ல நம்ம வந்து எடுத்தெல்லாம் வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து சாப்பிடலாம். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, முதல்ல வந்து கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு தாங்க டின்னர் வந்து சாப்பிடுவேன். ஏன்னா, அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சோம்பேறித்தனம் வந்து வந்துரும். கையோட நம்ம வந்து டின்னர் செஞ்சுட்டு, க்ளீன் பண்ணாம முதல்ல வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு வந்து செஞ்சோம் அப்படின்னா, தட்ட போடும்போது கிச்சனை வந்து க்ளீன் பண்ணுறதே இல்ல. ஒரு ஒரு இது வந்துரும். ஒரு சோம்பேறித்தனம் வந்து வந்துரும். ஸோ, எல்லாருக்கும் குடுத்துட்டு, கடைசியில நான் இருக்கிறதெல்லாம் எந்தெந்த இடத்துல எந்தெந்த பாத்திரத்த வந்து வைக்கணுமோ, எதெல்லாம் தேய்க்க போடணுமோ, அதுக்கப்புறமா கிச்சன் எல்லாம் நீட்டா க்ளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா தாங்க நான் வந்து அ சாப்பிடுவேன். ஓகே. நான் தான் லாஸ்ட்டா சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் தான் சம்டைம்ஸ் எங்க அப்பா வந்து, "நீ வச்சுடு நான் அப்புறமா சாப்பிடுவேன். அவருக்கு எப்போ பசிக்கிறதோ அப்போ சாப்பிடுவேன்" அப்படிம்பாரு. ஏன்னா அவரு வந்து நம்பவே முடியாது. சில நேரத்தில ரொம்ப சீக்கிரம் சாப்பிடுவாரு, பசிக்கிறது அப்படின்னு. சில நேரத்தில வந்து டைம் ஆயிடும். ஆனா இங்க வந்து நம்ம சாய்க்குட்டி வந்து பசிக்கிறதுன்னு இங்க, அங்க அலைஞ்சிட்டு இருந்தான். அவனுக்கு வந்து நான் வந்து இந்த வேர்க்கடலை இருக்குல்ல, ரோஸ்டட் வேர்க்கடலை அத வந்து வாங்கி வச்சிருப்பேன். நான் வந்து இந்த சாபுதானா கிச்சடி வந்து பண்ணுவேன் அடிக்கடி. ஏன்னா என் பையனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும்.
அத வந்து செய்யறதுனால வேர்க்கடலை ரோஸ்டட் வந்து வாங்கி வச்சிருப்பேன். அத வந்து போக வர அத தான் சாப்பிடுவான். அவனையும் நான் சொல்றேன், நைட்டு வந்து ரொம்ப வேர்க்கடலை சாப்பிடாத வயித்த வலிக்கும் அப்படின்னு. சில பேருக்கு வந்து உடம்பு வந்து ரொம்ப பித்தமா இருக்கும். அவங்களுக்கு வந்து வயித்த வலி வந்து வந்துரும். ஆனா பச்சையா சாப்பிடுறத விட இல்ல, ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா, அந்த அளவுக்கு வந்து எஃபெக்ட் வந்து இருக்காது. அதுதான் அவனுக்கு வந்து குடுத்தேன். அவன் கையில எடுத்துட்டு வந்து போயிட்டுருக்கான். அதுக்கப்புறமா இந்த பூந்தி ரைத்தா வந்து இல்ல, நான் வந்து பூந்தி ரைத்தாவா செய்யறதுக்காக வாங்கி வச்சிருக்கேன் ஹல்திராம்ஸ்லேருந்து. அவன் வந்து அப்படியே கொஞ்சம் எடுத்து போட்டுட்டு போயிட்டுருக்கான். நம்ம நம்மளோட இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இருக்கவே இருக்கு சட்னி. இது வந்து நான் என் சாய்க்குட்டிக்காக வந்து எடுத்துட்டுருக்கேன். முதல்ல அவன் தான் இங்க, அங்க குறுக்க நறுக்க அலைஞ்சிட்டு இருக்கான் பசிக்கிறதுல. அதனால கொஞ்சம் வந்து சரிடா, ஏன்னா நான் சொன்ன மாதிரி இல்ல. வெளியில போயிட்டு வந்தாலே இதுதாங்க பிரச்சனை. நம்ம வீட்ல இருந்தோம், வீட்டு வேலைய மட்டும் செஞ்சோம் அப்டின்னா, நம்ம வந்து கரெக்ட்டா டின்னர் வந்து செஞ்சு குடுத்துரலாம். இப்ப வெளியில போயிட்டு வந்ததுல லேட் ஆயிடுச்சு. அதனால பார்த்தீங்கன்னா, முதல்ல நான் வந்து சாய்க்கு அ பாம்பே சட்னி பண்ணி, அவனுக்கு வந்து முதல்ல குடுத்துட்டேன் அப்டின்னா, அவன் சந்தோஷமா இந்த இடத்துலேருந்து வந்து நகருவான். இல்லன்னா கிச்சன்லல என்னையும் வேலை செய்ய விடாம, இப்ப நம்ம வந்து நம்ம பாட்டுக்கு வேலை செஞ்சுட்ருப்போம். குறுக்க நறுக்க வந்து ஒரு ஜீவன் ஓடிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அப்படிதான் இருக்கும். ஆனா அதுக்கு தான் குழந்தைங்க வந்து வீட்ல வேணும் அப்படிம்பாங்க. குறுக்க நறுக்க ஓடுறதுக்கு பூனைக்குட்டியாட்டம். ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன வந்து கிளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா நான் வந்து டின்னர் வந்து சாப்பிடுவேன். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். என்ன அப்டின்னா, நீங்க வந்து அடுத்தவங்கள நெனைக்காதீங்க. அடுத்தவங்க என்ன சொல்றாங்க, அதுலலாம் ஃபோக்கஸ் வந்து பண்ணாதீங்க. இப்பலாம் நான் வந்து செய்யறது கிடையாது. நான் எதுல ஃபோக்கஸ் பண்றேன், நான் என்ன செய்றேன், ரெவல்யூஷன்லாம் செய்யறது கிடையாதுங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா, யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா கோவம் வரும். ஆனா அதுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன், வேலை வெட்டி இல்லாதவங்க நம்ம நாட்டிலயும் நெறையா பேர் வந்து இருக்காங்க. அவங்க அத சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நம்ம பாட்டுக்கு நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம தான் இறங்கி வேலை செய்யணும் நம்மளோட லைஃப்ல. அப்படி இருக்கும்போது இல்ல, அடுத்தவங்க என்ன சொன்னாங்கலாம் நான் வந்து எடுத்து அதெல்லாம் பெரிய விஷயமா நான் எடுத்துக்கிறதே கிடையாது. நீங்களும் வந்து எடுத்துக்காதீங்க. உங்களோட ஃபோக்கஸ் வந்து உங்க குழந்தைங்க மேல, அவங்களோட படிப்பு மேல, அவங்க வந்து என்ன ஸ்போர்ட்ஸ் பண்றாங்க, என்ன ஆக்டிவிட்டீஸ்ல நீங்க சேர்த்துருக்கீங்க. மியூசிக்கு, டான்ஸோ இல்ல ஸ்போர்ட்ஸு அந்த மாதிரி விஷயத்துல கான்சன்ட்ரேட் வந்து பண்ணுங்க. அதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து பூ வச்சுக்கிறோமா, பொட்டு வச்சுக்கிறோமா, என்ன பண்றோம், அடுத்தவங்க என்ன சொல்றாங்க, இதெல்லாம் வந்து வாழ்க்கையில உண்மையிலேயே நான் சொல்றேன். நம்மள மாரி சிங்கிள் லேடீஸ் வந்து பார்க்குறீங்க, இருக்கீங்க அப்டின்னா, அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லங்க. இம்பார்ட்டன்ட் வந்து நீங்க ஹேப்பியா இருங்க. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு என்ன பிடிக்கிறதோ அத வந்து செய்யுங்க. உங்களோட வேலைகள்ல நீங்க ஃபோக்கஸ்டா இருங்க. உங்க ஃபேமிலி அண்ட் உங்க ஹெல்த்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ நான் வந்து இதுதாங்க பண்ணிட்டுருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து ஆ நெறைய விஷயங்கள் வந்து கிளியர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு வந்து நெனைக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி சில விஷயங்கள் நான் பேசலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து மோட்டிவேட்டடா ஃபீல் ஆகாது. சில விஷயங்கள் வந்து பேசி தான் ஆக வேண்டியிருக்கு. அதுக்கு தான் நான் வந்து இன்னைக்கு ஆ கிளியர் பண்ணேன். அண்ட் உங்க எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா, என்னோட ரொம்ப முக்கியமான ஒரு கடமையாக நான் வந்து நெனைக்கிறேன். ஸோ இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. புடிச்ச மாதிரி வாழுங்க. அண்ட் அதே நேரத்தில நம்மளோட ஃபோக்கஸ் நம்ம பணம் சம்பாதிக்கிறது, சேர்க்கறது, நம்மளோட ப்ராப்பர்ட்டி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், நீங்க ஷேர் வச்சிருக்கீங்க, கோல்டு வாங்கணும். இதெல்லாம் வந்து இதில கான்சன்ட்ரேட் வந்து பண்ணுங்க. அண்ட் டெஃபினட்டா இல்ல, இன்னைக்கு வந்து எல்லாரும் வந்து சரிசமம் தான். ஆணுக்கு நிகர் பார்த்தீங்கன்னா, பெண்ணும் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்காங்க. ஈக்குவலா எல்லாமே பண்றாங்க. அப்படி இருக்கும்போது இல்ல, நம்ம தேவையில்லாம இல்ல, நெறையா வெட்டிங்களும் இந்த உலகத்துல இருக்காங்க. அந்த வெட்டிங்கலாம் என்ன சொல்றாங்கங்கிறதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணாம, லைஃப வந்து ஹேப்பியா, பீஸ்ஃபுல்லா வந்து வாழுங்க. புடிச்சத வந்து செய்யுங்க. அ அதே நேரத்தில பெண்கள் இந்த காலத்தில கிடைச்சிருக்கிற ஃப்ரீடத்தையும் ப்ராப்பரா வந்து யூஸ் பண்ணணும். அத தான் நான் வந்து நெனைக்கிறேன். அண்ட் என்னோட ஃப்ரீடத்த நான் ரொம்ப ப்ராப்பரா யூஸ் பண்றேங்க. எப்படி யூஸ் பண்றேன் அப்படின்னா, என்னோட ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட், பூஜை செய்யறது, நல்ல நல்ல புக்ஸ் படிக்கிறது, அடுத்தவங்களோட மனசு நோகாதபடி நடந்துக்கிறது, அதுக்கு தகுந்த மாதிரி பேசுறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் தான். நீங்க எத்தன பூஜை பண்றீங்க, எத்தன நாமம் சொல்றீங்கங்கிறது மட்டும் முக்கியம் இல்லைங்க. அதுவும் முக்கியம் தான். அதுக்கும் மேல நம்ம எவ்ளோ அன்பாக நடந்துக்கிறோம், எவ்ளோ கைண்டா எல்லாரையும் வந்து பேசுறோம், அதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் ஆக்சுவலி ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கலியுகத்தில. ஸோ அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்க. கோவப்படாம இருங்க. அண்ட் இதுதான் நான் வந்து பண்ணிட்டுருக்கேன்.
அட்லீஸ்ட் ட்ரை பண்றேன் இதெல்லாம் வந்து செய்யறதுக்கு. ஏன்னா, முன்னாடி நமக்கு வந்து அந்த அளவுக்கு நாலேட்ஜ் கிடையாது. ஒரு ஒரு வருஷமும் பார்த்தீங்கன்னா, வயசு வந்து ஏறிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த மெச்சூரிட்டி பார்த்தீங்கன்னா, கூடயே வந்து வந்துரும். ஸோ எஸ், இப்ப நான் வந்து எல்லா வேலையும் முடிச்சாச்சு, சாப்பிட்டாச்சு. இந்த விளாகும் வந்து முடிக்க போறேன். புக்கு படிச்சேன்னா கொஞ்சம் தூக்கம் வந்துரும். ஸோ புக்க படிச்சுட்டு நான் வந்து தூங்குவேன். ஸோ நான் படிக்கிறது பார்த்தீங்கன்னா, சாய் லிட்ரேச்சர், மோட்டிவேஷனல் புக்ஸு அதெல்லாம் வந்து படிப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ புக்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்மளோட நல்ல ஒரு கம்பெனி, ஒரு நல்ல ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா புக்ஸு. ஸோ அத நான் என்னைக்குமே வந்து ஃபாலோ பண்றேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஏதாவது ஒரு குட்டி பார்ட் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா, நீங்க லைக் பண்ணி, ஷேர் பண்ணி நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது நான் வந்து அதிக பிரசங்கித்தனமா பேசியிருந்தேன் அப்படின்னா, நீங்க வந்து என்ன மன்னிச்சிடுங்க. நான் என்னோட நோக்கம் வந்து என்னைக்குமே இல்ல யாரையும் ஹர்ட் பண்ணணுங்கிறது கிடையவே கிடையாது. நான் வந்து ஸ்பெசிஃபிக்கா எந்த பேட் கர்மாவும் கிரியேட் பண்ண விரும்பல. பண்ணதெல்லாம் போதும். ஆ பாசிட்டிவா இருப்போம், ஹேப்பியா இருப்போம். நன்றி, வணக்கம். பாய். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து பாய் பாய் சொன்னதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்தது. நான் என்னோட கிஃப்ட்ட வந்து காட்டவே இல்லையே அப்படின்னு. எஸ், சாய்க்கு பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் கிஃப்ட் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து தட்டு. குடுக்கறது வந்து நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கணும். வெறும் அழகு பொருளா மட்டும் இல்ல, தினந்தோறும் வந்து யூஸ் பண்ற மாதிரி கிச்சனுக்கு வந்து இருக்கணும் அப்படின்னு, தட்டு வந்து சாய்டரின் பேர போட்டு நான் வந்து குடுக்கலாம் அப்படின்னு வந்து வச்சிருக்கேன். ஸோ அவங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும். நம்ம வந்து இந்த டேட்ல விசேஷம் வந்து பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கும் வந்து ஞாபகம் இருக்கும். யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். அந்த சாய் பேர போட்டு குடுக்கறதுனால சாய்க்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. அவனுக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த பேக்கும் பார்த்தீங்கன்னா, யூஸ்ஃபுல்லா இருக்கும். எங்கேயாவது போனாங்க அப்படின்னா, ஸ்டைலிஷா இருக்கு பார்க்கறதுக்கு. எடுத்துட்டு போறதுக்கு டீசென்ட்டா, நீட்டா இருக்கு பார்க்கறதுக்கு. ஸோ எப்படி இருக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல என் கூட மறக்காத ஷேர் பண்ணுங்க.